அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்ட். இந்த வீடியோவில் சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி இல்லைன்னா சைமில்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஒன்று சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சால்வ் dx by dt plus y equal to sin 2t, dy by dt minus 2x equal to cos 2t. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் t அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸும் ஒய்யும் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கிறேன். இங்கே ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால நான் எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய டேர்மை காலி பண்ண போகிறேன், அதாவது நீக்க போகிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிபிள் பண்ணுங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷன் மேலே டி ஆப்ரேட் பண்ணுங்க. அதாவது கேபிட்டல் டி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. சரி, அதை செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. முதல் ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன், ரெண்டாவது ஈக்குவேஷன் மேலே டி ஆப்ரேட் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஆப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க. நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் சிம்பிளாக ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்குது. அந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது மூணாவது ஈக்குவேஷன். இந்த மூணாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருந்தது, அதுதான் நம்ம எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4னு எழுத முடியும், எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 அப்படின்னு எழுத முடியும். இதை எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்னு எழுத முடியும். நமக்கு கிடைச்சிருக்கிறது காம்ப்ளெக்ஸ் ரூட், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா அப்படிங்கிறது 0, பீட்டாங்கிறது 2. காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், இ பவர் ஆல்ஃபா டி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ காஸ் பீட்டா டி ப்ளஸ் பி சைன் பீட்டா டி அப்படின்னு எழுதுவோம். அதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0வும் பீட்டாவுக்கு பதிலாக 2வும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ஏ காஸ் 2t ப்ளஸ் பி சைன் 2t அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதணும். சாரி, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் 0 அப்படிங்கிறதுனால பர்டிகுலர் இன்டெக்ரல் 0. ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறத y ஈக்குவல் டு cf ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு எழுதுவோம். அகைன் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான், அதனால தான் y ஈக்குவல் டு a cos 2t ப்ளஸ் b sin 2t அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த ஒய்யில் ரெண்டு பக்கமும் டி ஆப்ரேட் பண்ணுறோம். அப்படி ஆப்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். dy ஈக்குவல் டு -2a sin 2t ப்ளஸ் 2b cos 2t. அதாவது இந்த டி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. சரி, ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம். இதிலிருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ் எப்படி எழுதியிருக்கும் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே dy மைனஸ் காஸ் 2t அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இந்த dyக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பிரஷன் அங்கே பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தினா என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே -2a sin 2t ப்ளஸ் 2b cos 2t மைனஸ் காஸ் 2t அப்படின்னு கிடைச்சிருக்குது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய 1/2 கொண்டு போது ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -a sin 2t ப்ளஸ் b cos 2t மைனஸ் 1/2 cos 2t அப்படின்னு கிடைச்சிருக்கு. நாம் எக்ஸனோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் கொடுத்துருந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் சைமல்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
நீங்களும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.